ஒரு கேள்வி என்ன வந்திருக்குன்னா, பொதுச் செயலாளருக்கு எதிர்த்து அவங்க ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இது அவர்களால் தான் போடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. காரணம், நான் முன்பே உங்கள்கிட்ட பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கேன் பல நேரங்களில். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு என்னென்ன ஆயுதங்களை எடுத்து நம்ம எப்படி களத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. விஜய் அவங்க மீது ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையை வர கொண்டு வராங்க. விஜய் அவங்க கையில் கொண்டு போகிற அந்த கருப்பு சூட்கேஸ், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு அதை இழிவான வார்த்தைகள் மூலம் பேசக்கூடிய ஒரு களம் எடுத்திருக்கு. இந்த ஆயுதங்களால் நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு களம் வருது. ஏன்னா விஜய் அவங்களுக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது. அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கும் பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை சிதைக்க வேண்டும். கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் நிறைய ஆதாரங்கள் திசை திருப்பப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது முதல்ல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஊடக தோழர்கள் பலருக்கும் தெரியும், அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த அமைச்சர்கள் அந்த குறிப்பிட்ட கரூர் மாவட்டத்தை சார்ந்த அந்த முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தலைவரோடு அவர்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா கட்சி இப்போ அங்க போகும்பொழுது விஜய் அவங்க மீது ஒரு தாக்குதல் நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க, அது தமிழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பது ஒரு களமாக இருந்தாலும், தன் மீது தாக்குதல் நடந்தாலும் பரவாயில்லை நான் செல்வேன் என்று விஜய் அவர்கள் சென்றால் கூட கதை எப்படி திருப்பப்படும்னா, மீண்டும் விஜய் அவர்கள் போய் அங்க ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு கதை தான் திரிக்கப்படும். இவர்களை பொறுத்த மட்டில் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பாதுகாப்பு விடயங்கள் நிலைப்படுத்தப்படாத ஒரு நிலையில் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வது என்பது பெரிய சிக்கலை உருவாக்கும். அதாவது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும். அது தேர்தல் களம் நெருங்க அதற்கான ஒரு சூழல்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாவேகா ஆதரவாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பதவி விலக வேண்டும் சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க தான் போட்டதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, என்ன காரணத்துக்காக இந்த செய்தி கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு சார்? அது நானும் ஊடகங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான். இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர் அப்படிங்கிற அந்த அமைப்பு விஜய் அவங்களுடைய சோதனை கட்ட காலத்திலையும் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது தான் பதிவு. அதாவது இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய பணி மறக்க முடியாத ஒன்று. இன்னும் அவங்க அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, பொதுச் செயலாளருக்கு எதிர்த்து அவங்க ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இது அவர்களால் தான் போடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. காரணம், நான் முன்பே உங்கள்கிட்ட பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கேன் பல நேரங்களில். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு என்னென்ன ஆயுதங்களை எடுத்து நம்ம எப்படி களத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ உள்ள சூழலுக்கு அவங்க ஆட்சி பீடத்தில் ஏறணும். காரணம் என்னென்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒருவரை முதன்மைப்படுத்துகிறாங்க. அது உங்களுக்கே யாரை முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியும். துணை முதலமைச்சரை முதன்மைப்படுத்தி அவங்க ஆட்சி களத்துக்கு வரணும். இந்த ஆட்சி களம் அவங்களுக்கு கிடைக்கலன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடர் பயணம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கேள்விக்குறியாக மாறிடும். எனவே அவங்கள பொறுத்த மட்டும் இதற்கு நம்ம என்ன களம் அமைக்கலாம் அப்படிங்கிறத எந்த விதமான ஆயுதங்களையும் எடுத்து போராடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவங்களுடைய களம் இருக்கும். இது யாராக இருந்தாலும், அரசியல் களத்தில் நான் இருந்தாலும் சரி, நீங்கள் இருந்தாலும் சரி, இதைத்தான் செய்வோம். அதைத்தான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு அரசியல் நகரும் அதை எதிர்த்து வரக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் எவ்வளோ இக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இந்த களத்திலே கூட நம்ம கரூர் பிரச்சனை பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சூழலில் விஜய் அவங்க மீது ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, அந்த சம்பவத்தை சார்ந்த விடயங்களை விட விஜய் அவங்க மீது ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையை வர கொண்டு வராங்க. விஜய் அவங்க கையில் கொண்டு போகிற அந்த கருப்பு சூட்கேஸ், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதை இழிவான வார்த்தைகள் மூலம் பேசக்கூடிய ஒரு களம் எடுத்திருக்கு. இது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு செயல் எங்கிருந்தோ இயக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுபோல் நான் முன்பு உங்கள்கிட்ட பேசும்பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் இப்போ எல்லா ஆயுதங்களையும் எடுத்து பார்த்தாச்சு. இந்த ஆயுதங்களால் நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு களம் வருது. ஏன்னா விஜய் அவங்களுக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது.
அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கும் பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை சிதைக்க வேண்டும். அதுதான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். இப்போ வந்து சட்ட ரீதியான சில நெருக்கடிகளை கொடுத்து பார்த்தாங்க. அதாவது கைது, ஊடகங்களுக்கு தடை, அதை ஆதரித்து பேசக்கூடியவங்களுக்கு பிரச்சனை, இப்படி பல சட்ட ரீதியான சில பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அப்பவும் அதை எதிர்த்து கொள்ளக்கூடிய களத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் இருந்தார்கள். மக்களை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருந்துகிட்டே இருக்கு, கூடிட்டே போகுது. அப்போ இது வீழ்த்தன்னா கூட இருக்கவங்கள குழி பறிச்சாதான் அது வந்து களமா அமையும். அதற்கு என்ன ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற சூழல்ல உங்க பேர்ல நானே ஒரு அறிக்கையை வெளியிடலாம், இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட விஜய் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த களங்களை எடுத்து இவருக்கு எதிராக இவர் மோதுறார், அவருக்கு எதிராக அவரு மோதுறாருன்னு ஒரு உள்கட்சி பூசல் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை கட்டி அமைக்கலாம். இல்லை சார், இந்த பிரச்சனைன்றது ரொம்ப நாளாகவே நீடித்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் சார். என்ன காரணம்னா, புஷி ஆனந்த் தான் பிம்பம் படுத்துறாங்க. விஜய் ஃபோட்டோ கூட சின்னதாக வச்சு புஷி ஆனந்த் அவர்களுடைய ஃபோட்டோ தான் பெருசாக வச்சு சில இடத்துலலாம் பேனர்லாம் வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் கூட பேனர்லாம் போஸ்டர்ஸ்லாம் நிறையா கூட ஒட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஆர்வக்கோளாறுனால ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியின் தொண்டர்கள் மீது அந்த பழியை நம்ம சுமத்த முடியாது. எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவங்கள மைனஸ் பண்ணிட்டா எல்லாருமே பூஜ்ஜியம் தான். அந்த ஒன்றுங்கிற மதிப்பு வந்து விஜய் அவங்க தான். எனவே விஜய் அவங்களை மையப்படுத்தி தான் அத்தனை தொண்டர்களும் திரண்டிருக்காங்க. இப்போது நடுத்தரமாக இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க வந்து எல்லாருமே விஜய் அவங்க பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆதரவுகள் பெருகிட்டு இருக்கு. இந்த மக்கள் எல்லாம் எப்படி திரும்புகிறாங்கன்னா, விஜய் என்கின்ற அந்த ஒற்றை பிம்பத்தை மையப்படுத்தி தான் எல்லாருமே திரும்புகிறாங்களே தவிர யாரும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை மையப்படுத்தி யாரும் அங்கே திரும்பலை. அப்போ இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெரிய ஒரு ஆலமரத்துக்கிட்ட போய் ஒரு சின்ன விதையை வைத்துக்கொண்டு நம்ம கதை பேச முடியாது. விஜய்ங்கிற ஆலமரத்துக்கிட்ட தான் எல்லாருமே அடையாளப்படுத்தப்படுறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த சூழலில் வந்து இதெல்லாமே ஒரு எடுத்துக்கட்டி ஒரு அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கணும், இவரை இப்படி சொன்னாங்க அவர் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துகள் பரிமாறப்பட்டு இருக்குன்னு தான் என்னுடைய எண்ணம். அதாவது இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து முடிஞ்ச மறுநாள் இரவு நான் ஒரு குரல் பதிவு வெளியிட்டிருந்தேன். அதாவது என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கெல்லாம் அந்த குரல் பதிவில் நான் குறிப்பிட்டது ஒன்று தான், இது வந்து இக்கட்டான சூழல். இந்த சூழலில் வந்து நம்மளுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கான களங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒற்றுமையை குலைக்காமல் நாம் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். இப்போ என்ன பொறுத்த மட்டும் வந்து அதாவது எல்லா களங்களையும் எடுத்துட்டாங்க. இப்போ கூட ஒரு வலைதொலியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்களை எதிர்த்து ஒரு கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விஜய் அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் நடத்தியெல்லாம் பார்த்துட்டாங்க. மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியல. எனவே கட்சியை மையப்படுத்தியும் கட்சியில் யாரெல்லாம் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க அவங்கள எதிர்த்தும் ஒரு கருத்துக்களை வைப்போம் அப்படிங்கிற ஒரு களத்தை எடுக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கே தவிர, என்னை பொறுத்த மட்டில் விர்ச்சுவல் வாரியர் இப்படி ஒரு அதாவது கடிதத்தை அவங்க போட்டிருப்பாங்கனாலே அது கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். காரணம், அவர்களை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நகர்வுகளையும் எப்படி அவங்க யோசித்து கட்டுறாங்கன்னா, இது நம்ம மூலம் இந்த கட்சிக்கு ஒரு 10 பேர் வாக்கு வரணும், இந்த கட்சி ஒற்றுமையாக பயன்படணும், யாராவது பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு குரல் கொடுக்கணும், இப்படிங்கிற களத்தில் தான் விர்ச்சுவல் வாரியர் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து தான் இந்த கடிதம் வந்ததா, இல்லை ஊடகங்கள் இது போன்ற ஒரு செய்திகளை எடுத்து வைத்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கரூர் விவகாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆதாரத்தெல்லாம் எரிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க்கு, சில பேப்பர்ஸ்லாம் எரிச்சிருக்காங்க. இதன் முக்கிய காரணம் யாராக இருக்கட்டும், அது உண்மையிலேயே கரூர் சம்பவத்துக்கான ஆதாரம் தானா? கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் நிறைய ஆதாரங்கள் திசை திருப்பப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது முதல்ல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஊடகத் தோழர்கள் பலருக்கும் தெரியும், அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த அமைச்சர்கள் அந்த குறிப்பிட்ட கரூர் மாவட்டத்தை சார்ந்த அந்த முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தலைவரோடு அவர்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா கட்சி நல்லா வந்துகிட்டு இருக்க நேரம் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கோபத்தில் இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. அப்போ இது எந்த அளவிற்கு அது உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது, செய்திகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதே சூழலில் பார்த்தீங்கன்னா கரூரில் முதல்ல இருந்தே குழப்பம். அதாவது நான் முதல்ல இருந்தே நிறைய காணொலி அதை சொல்லி சொல்லி நமக்கே இப்போ போர் அடிச்சு போச்சு. அது முதல்ல இருந்தே குழப்பம். இப்பொழுது நடந்திருக்க செய்தி பார்த்தீங்கன்னா, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியம் அவங்க தான் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். அவர் மா சுப்பிரமணியம் அவங்க என்ன கொடுக்குறாங்க, 5 பெட்டு தான் நாங்கள் வச்சுருந்தோன்றாரு. இப்போ ரகுபதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8 பெட்டு அங்கே இருந்துச்சுங்கிறாங்க.
ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பட்ட களங்கள் அங்கே நிறைய இருக்குது. அப்போ இவங்க சொல்லக்கூடியதிலே இவ்வளோ முரண்பாடு இருக்குன்னா இவர்களால் நியமிக்கப்பட்ட குழு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தகவல்களில் எவ்வளவு முரண்பாடு இருந்திருக்கும், எவ்வளவு உண்மைகள் அதில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த உண்மைகள் கிடைக்கக்கூடிய சூழலில் வந்து சிபிஐ வந்து வேறொரு கோணத்தில் அது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும். இன்னொன்று வந்து காவல்துறையின் மீதும் காவல்துறை சார்ந்தவர்கள் மீதும் ஒரு கேள்வி எழும்புவதற்கான வாய்ப்புகளும் இதனால் அமைவதற்கான ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து இன்னொன்று வந்து ஒரு மாநில அரசை எதிர்த்து ஒரு சிபிஐ வந்து இறங்குது. அப்படிங்கச்சமே மாநில அரசு தான் சார்ந்து, மாநில அரசு கையில் தான் இந்த காவல்துறை இருக்குது, தான் சார்ந்து இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அது அந்த முதலமைச்சருக்கு கெட்ட பேர். ஸோ இதை எப்படி அழிப்பதுங்கிறதுல கண்டிப்பாக ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். ஓகே சார், இப்போ வரைக்குமே விஜயை தவிர்த்து இந்த தமிழக வெற்றி கழகத்துல யாருமே கரூர் செல்லாமல் இருக்காங்கல்ல, இது என்ன காரணம்? இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தவறான பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னு சொல்லட்டா, ஏன் தவறான பதிவு அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதாவது அந்த கரூர் துயர சம்பவம் நடக்கும் பொழுது அதில் வந்து இந்த நிறைய பேரை காப்பாற்றி அவங்கள கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கறதுக்கான களங்களை எடுத்தல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் இருந்தார்கள் என்பது பதிவு. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த அவங்க கழுத்தில் போட்டிருந்த துண்டெல்லாம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியாது. அதுபோல் குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்த செயலாளர்கள் அந்தந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் ஊடகத்தில் எந்த செய்தியும் வரவே இல்லையே. இல்லை, ஊடகத்தை பொறுத்த மட்டும் ஊடகம் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராரை சார்ந்து பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்து சமீபத்தில் அவர்கள் ரொம்ப வேகமாக களங்கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய நிகழ்வில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே கும்பகோணம் மகமத்தில் ஒரு துயர சம்பவம் நடைபெறுகிறது. யாராவது ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சித்து அவரை தனிப்பட்ட முறையில் ஏதாவது விமர்சித்தார்களா என்றால் இல்லை. அந்த துயர சம்பவத்தை மையப்படுத்தி விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இந்த துயர சம்பவம், கரூரில் நடந்த துயர சம்பவம், அது ஏதோ ஒரு சதி என்கின்ற இதில் அழுத்தமான ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சந்தேகத்தை கண்டறிவதற்கான களங்களை எடுப்பதற்கு எந்த அரசும் முயற்சிக்கவில்லை, எந்த கட்சிகளும் முயற்சிக்கவில்லை. அது உண்மை என்ன, அதாவது அது சதியாக இருக்கலாம், அல்லது ஒரு அது அந்த சம்பவத்தினால் ஏற்பட்டதாக கூட இருக்கலாம். இது ரெண்டு களமாக இருந்தால் கூட உண்மை என்னவென்று கண்டறிவதற்கான ஒரு களத்தை எல்லா கட்சிகளும் இணைந்து எடுக்க வேண்டும். ஆனால் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அணியை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள். அப்பொழுதுதானே சந்தேகம் வலுவடைகிறது. ரெண்டாவது வந்து கரூருக்கு ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. எல்லாத்தையுமே அந்த கேள்வியை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. கரூருக்கு அங்குள்ள செயல்பாடுகளை அந்த மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ உள்ள சூழலுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கு போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மறு கேள்வி எப்படி வரும்னா, ஏன் விஜய் அவங்க வரல அப்படிங்கிற கேள்வி தான் வரும். ஏன்னா ஊடகங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்போ புஷி ஆனந்த் அவங்களோ, இல்லை ஆதவ் அர்ஜுன் அவங்களோ, அல்லனா அருண்ராஜ் அவங்களோ, இல்லை யாரோ ஒரு ஆள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போனால் கூட ஏன் விஜய் அவங்க வரலன்னு கேள்வி வரும். ஆனால் விஜய் அவங்களுக்கு கரூரில் பாதுகாப்பு இருக்காங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. உடனே நீங்கள் கேட்கலாம், என்ன இப்போ எப்படி அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கணும்? அம்மையார் இந்திரா காந்தி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு முறை வந்து, அதாவது திமுகவை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. மதுரையில் வரும்பொழுது இந்திரா காந்தி அம்மையாரை கொல்வதற்கான முயற்சிகள் திட்டமிட்டு எடுக்கப்பட்டது. ஒரு இந்தியாவின் ஒரு உயர் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை அப்பொழுது உருவாகியிருந்தது. இப்போ கரூரை பொறுத்த மட்டில் விஜய் அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட தான் காவல்துறை இருக்கிறது. அனைத்து அங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எல்லா விடயமும் அவங்க கையில் தான் இருக்குது. இப்போது அங்கே போகும்பொழுது விஜய் அவங்க மீது ஒரு தாக்குதல் நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க, அது தமிழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பது ஒரு களமாக இருந்தாலும், தன் மீது தாக்குதல் நடந்தாலும் பரவாயில்லை நான் செல்வேன் என்று விஜய் அவர்கள் சென்றால் கூட கதை எப்படி திருப்பப்படும்னா, மீண்டும் விஜய் அவர்கள் போய் அங்கே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு கதை தான் திரிக்கப்படும். எனவே தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் இப்பொழுது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிகளும், அதாவது ரொம்ப யோசித்து அவங்க எடுத்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இருக்காங்க. காரணம், கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற வேண்டிய களம் இருக்கிறது. இது போன்ற பல விடயங்களும் பல நெருக்கடிகளும் அவங்களுக்கு இருக்கு. அதே சூழலில் இந்த 6 மாதத்திற்குள் அந்த கட்சியை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு களமும் அவங்க கையில் இருக்கு. அந்த சூழலில் மீண்டும் மீண்டும் விமர்சனங்களை திருப்பக்கூடிய ஒரு களம் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் சரியான ஒரு களம் அமைந்த பிறகு அவர் கண்டிப்பாக கரூருக்கு போகாமல் இருக்க மாட்டார்கள். கண்டிப்பாக போவாங்க. போய் அங்கே என்னென்ன தேவைகளோ அதை செய்வாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் கரூருக்கு கிளம்புறான்னு வச்சுக்கோங்களேன்,
அதை வச்சே ஒரு பெரிய பல்லவி பாடுவாங்கங்க. உடனே பாட ஆரம்பிச்சிடும். அந்த இப்படி இந்த காரில் இந்த சைடு உட்கார்ந்து போனார், அங்கு அதை மறைத்து விட்டு சென்றார், இங்கு இதை திறந்து விட்டு சென்றார்னுட்டு சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் உங்களுக்கே தெரியும். அதுக்கு நோண்டுறாங்க, இதுக்கு நோண்டுறாங்க, வேற எதுக்கெல்லாமோ நோண்டுறாங்க. அந்த சாலைகள் போடப்படுது, மறுநிமிடம் நோண்டப்படுது. இந்த சாலைகள் கூட நம்ம இல்லாமல் சென்னையில் இந்த 4 வருஷமும் ஒழுங்கான சாலைகள் இல்லாமல் தான் ஒவ்வொரு தெருக்களிலும் மக்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதை குறித்து சட்டமன்றத்தில் யாராவது பேசுறாங்களான்னா இல்லை. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யாராவது பேசுறாங்களான்னா இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்ததை பேசுறாங்க. ஒரு நடிகருக்கு பின்னால் கூட்டம் கூடியச்சுன்னுட்டு வேல்முருகன் அவங்க பேசுறாங்க. விஜய் அவர்களை மட்டும் மையப்படுத்தி நடிகர் 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 என்று சொல்லி மீண்டும் மீண்டும் பேசுவது என்பது இவர்களை பொறுத்த மட்டில் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பாதுகாப்பு விடயங்கள் நிலைப்படுத்தப்படாத ஒரு நிலையில் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வது என்பது பெரிய சிக்கலை உருவாக்கும். அதன் காரணமாக அதற்கான ஏற்பாடுகள் நடந்த பிறகு கண்டிப்பாக செல்வார்கள். இதை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் புரிந்து வைத்திருக்கிறான். எனவே சொல்லுவாங்க, விஜய் அவங்க கரூருக்கு போகலன்னு தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்கப்பா அப்படின்னு. அதெல்லாம் உண்மையிலே இல்லை. எல்லா தொண்டர்களுக்கும் விஜய் அவங்கள மிக தெளிவாக தெரியும். அதுபோல் அந்த கட்சி என்னை பொறுத்த மட்டில் நான் வெளியே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய களத்தை வைத்து நான் சொல்வது என்றால், அந்த கட்சி மிக கட்டுப்பாடோடு தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அவரவர் தங்களுடைய அறுவரைக்காக பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கலாம். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் முன்பு சொன்ன சில விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும். அது தேர்தல் களம் நெருங்க நெருங்க அதற்கான ஒரு சூழல்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவைகளை தடுப்பதற்கான களத்தை தமிழக வெற்றி கழகம் எடுத்துவிட்டால் இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறிவிடும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.